வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரியலிஸ்டிக் கிச்சன் ஹப். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் மோமோஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மோமோஸ் செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவையான பொருள்னு பார்க்கலாம். 1 கப் மைதா, 1 கப் கோஸ், ஒரு மீடியம் சைஸ் ஆனியன், ஒரு கேரட், 250 கிராம் சிக்கன், போன்லெஸ் சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கோம், 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், ஒரு 1/4 ஸ்பூன் பிளாக் பெப்பர், ஆயில் 2 ஸ்பூன், இஞ்சி ஒரு சின்ன துண்டு, பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பல், ரெண்டுத்தையும் கட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கன் வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். சிக்கனை அரைச்சி எடுத்துக்காச்சு. ஸோ இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சிக்கனை ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா கேபேஜ் போட்டுக்கலாம், ஆனியன் போட்டுக்கலாம், அப்புறம் கேரட், அப்புறம் இஞ்சி பூண்டு, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெட் சில்லி பவுடர், பெப்பர், 2 ஸ்பூன் ஆயில், எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ மைதா வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி நம்ம தண்ணி ஊற்றி தேவையான பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த பதத்துக்கு எடுத்துக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈர துணி போட்டு மூடி வச்சிடலாம். ஓகே, மாவை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி நல்லா எவ்வளோ தின்னாக முடியுமோ அந்த மாதிரி நம்ம பரட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தின்னாக திரட்டிட்டு நம்ம ஒரு பவுல் இல்லை ஸ்டீல் பாத்திரம் ஏதாவது இருந்தாலும் இந்த மாதிரி வச்சு சுற்றி இருக்கிறது இந்த மாதிரி அழகாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே இந்த மாதிரி அழகாக ஒரு கப் இல்லைலாம் அழகாக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் திரட்டி எடுத்துட்டோம். இதில் வந்து நம்ம ஸ்டஃப் எடுத்து வைப்போம். வச்சுட்டு இந்த மாதிரி அழகாக இந்த மாதிரி சின்ன சின்னதாக இந்த மாதிரி ஷேப்பில் அழகாக நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். மாவுலேயும் அழகாக ஸ்டஃப் வச்சு நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் அழகாக இந்த மாதிரி பிடிச்சி வச்சுட்டோம். வாங்க இதை வந்து நம்ம எப்படி அவிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கொதிக்க சொல்ல
நம்ம இட்லி தட்டில் ஆயில் தடவி நம்ம மோமோஸ் வச்சிடலாம். அது வந்து பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இது ஒரு பிளேட்டில் மாற்றி சர்வ் பண்ணலாம். மோமோஸ் வந்து நல்லா வந்திருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில்லி சாஸும் கார சட்னியும் தொட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மோமோஸ் எப்படி செய்கிறதுன்ற பார்த்தோம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே.